ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம சாக்லேட் மவுஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் சாக்லேட் 100 கிராம், விப்பிங் கிரீம் 200 ml அண்ட் பவுடர் சுகர் 1 ஆர் 2 டேபிள் ஸ்பூன் தேவை. இஃப் நீடட் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்பல்ஷன் இல்லை, ஆப்ஷனல் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, டார்க் சாக்லேட் வந்து 100 கிராம் எடுத்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து டபுள் பாயில் இல்லைன்னா மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கணும். டபுள் பாயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு பவுல் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிட்டு அது மேலே இன்னொரு பவுல்ல நம்ம வந்து இந்த சாக்லேட் வைக்கணும். ஸோ அந்த கீழே உள்ள பவுல்ல இருந்து ஹீட் மட்டும் தான் மேலே இருக்கிற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். வாட்டர் வந்து எக்காரணத்தை கொண்டு மிக்ஸ் ஆகக்கூடாது. உங்களோட சாக்லேட்ல வந்து வாட்டர் 1 ட்ராப் பட்டாலும் அது வந்து அதோட கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆயிடும். அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாம போயிடும். ஸோ சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் அதை வந்து கூல் டவுன் பண்ண விடுங்க. அதுக்கடுத்து வந்து கோல்டு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. கோல்டு விப்பிங் க்ரீமில் பவுடர் சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு வந்து அந்த சாக்லேட் மவுஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூனே அது ஓகே தான். ஏன்னா விப்பிங் க்ரீமே லைட் சுகரி டேஸ்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் கோல்டு விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணிவிட்டு லோ ஸ்பீடில் வச்சு நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் பீட் பண்ணணும். ஸோ அது வந்து பீட் ஆகிட்டே இருக்கும்போது உங்களோடது வந்து சாஃப்ட் பிக்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதாவது பீட்டர் தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த விப்பிங் க்ரீம் வந்து ஒரு பீக் மாதிரி நிற்கும். ஒரு லைனாக ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நிற்கும். அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெல்டட் சாக்லேட்டை வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். அதாவது ரொம்பவும் கூல் ஆகிடக்கூடாது, ரொம்பவும் ஹாட்டாக இருக்கக்கூடாது. ஒரு வார்ம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் விப்பிங் க்ரீம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் மிக்ஸ்சரை எடுத்து நீங்கள் வந்து விப்டு க்ரீமில் சேர்த்து ஃபோல்ட் பண்ணுறது மாதிரி மெதுவாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விப்பிங் க்ரீம் வந்து ஓவர் மிக்ஸ் ஆயிரும். அது வந்து நமக்கு பைப்பிங் பண்ண வந்து அந்த கன்சிஸ்டன்சி சூட்டபுளாக இருக்காது. ஸோ ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணுற மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் அந்த விப்பிங் க்ரீமை எடுத்து இந்த மெல்டட் சாக்லேட்டில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணோம், அவ்வளோதான். அப்படின்னா நம்மளோட மவுஸ் வந்து நல்ல ஃப்ளஃபியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இப்போ இந்த மவுஸை வந்து உடனே நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணோம். 2 to 3 ஹவர்ஸ் வந்து மினிமம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ராஸ்டிங்க்கு பைப்பிங்க்கு வந்து அழகான டெலிஷியஸான சாக்லேட் மவுஸ் வந்து ரெடி ஆயிரும். க்ரீமியாகவும் லைட்டியாகவும் இருக்கும். சேம் இது வந்து நார்மல் விப்பிங் க்ரீம் தான். பட் நம்ம வந்து சாக்லேட் கேக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம சாக்லேட் மவுஸ்ன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.